நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மருத்துவத்தோடு தொடர்புடையது. எத்தனை பேர் டூ வீலரில் வந்து இங்கே கை தூக்குங்க? இருசக்கர வாகனத்தில் டூ வீலரில் வந்த நீங்கள் எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்தீங்க? ஏன் கை குறையுது? கவிதை எழுதுனா, யமஹாவுக்கும் ஹோண்டாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதுனான். நடக்கிறான் சார், நாக்கு தள்ள 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 காலையில் நடந்து போய் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முக்கு கடையில் 3 மெதுவடை வாங்கி சாப்பிட்டான். நோயாளி எப்பொழுது நோயிலிருந்து விடுபடலாம்? நோயாளியின் தன்னம்பிக்கை, மருத்துவரின் அணுகுமுறை, மருந்தின் நோய் தீர்க்கும் தன்மை, மருந்தை நோயாளிக்கு கொடுப்பவன். இது 4ஆக பிரிச்சுக்கிட்டார். இது திருவள்ளுவர் சொல்கிறார், உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பாலே நாட்கூற்றே மருந்து, அப்பால் நாட்கூற்றே மருந்துங்கிறார். மரியாதைக்குரிய இந்த பட்டிமன்றத்தின் நடுவர், எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்கள் அத்துணை பேர் இல்லங்களிலும் தொலைக்காட்சி வாயிலாக சென்று கொண்டிருக்கின்ற சொல்வேந்தர்களே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேசுவதற்கு இடம் சார்ந்துள்ள இலக்கிய வழக்கறிஞர்களே, மருத்துவ வழக்கறிஞர்களே என 2 மருத்துவர்கள் இருக்காங்க. அரங்கு நிறைய குழுமி இருக்கின்ற திருச்சி வாழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மாலை நேர வணக்கம். மற்ற பட்டிமன்றங்கள் என்று சொன்னால் நான் இன்னும் நிறைய செய்திகள் சொல்லணும், இன்னும் பேசணும்னு நான் ரொம்ப துடிப்பேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பினுடைய செயலாளர் என்ற முறையிலே மக்களை எவ்வளவு விரைவாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று என்னுடைய மனதிலே திட்டமிட்டு கொண்டிருப்பதால் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்வேன் என்ற நம்பிக்கையும் தந்து, இந்த மருத்துவ வரலாறுங்கிறது சற்றேறக்குறைய 2436 வருடங்களுக்கு முன்னால் துவங்குகிறது. ஒருத்தனுக்கு காய்ச்சல்னு சொன்னால் அது சாத்தானுடைய செயல், பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவனுடைய மண்டையிலே ஒரு ஓட்டை போட்டு கீழே சாய்த்து விடுவார்கள். உடலிலிருந்து ரத்தம் வெளியேறி அவனாக பிழைத்தால் உண்டு, இல்லை என்றால் இறந்து விடுவான். பிழைச்சிட்டான்னா காப்பாற்றியாச்சின்னு அர்த்தம், இல்லைன்னா சாத்தானுடைய சதின்னு சொல்லி வேலையை முடிச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லை. கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹிப்போக்ராட்டிஸுங்கிற ஒரு அறிஞர் தான் மெதுவாக மருத்துவராக மாறி, இது ஏதோ ஒரு கிருமியுடைய வேலை, அந்த கிருமி என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு முறையான மருந்து கொடுத்தால்தான் இதிலிருந்து காப்பாற்றலாம். அப்படித்தான் மருத்துவம் மெல்ல 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 வளர ஆரம்பிக்கிறது. மயிலாடுதுறை அருகே எங்களுடைய கிராமத்திலே செம்பனார் கோயிலே நான் சொல்வது 45 வருடங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு டாக்டர் ரங்கநாதன் RIMP, அவர் தான் எங்கள் ஊரில் ஆளினால் அழகுராஜா. எல்லா நோய்க்கும் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். RIMP இன்ஜெக்ஷன்லாம் போடக்கூடாதுன்னு அப்போ சொல்லுவாங்க, எல்லாம் செய்வார். அறுவை சிகிச்சை முதற்கொண்டு அவர் செய்து விடுவார். அப்படி ஊருக்கு ஒரே ஒரு டாக்டர் இருந்த காலத்தில் போய் இன்னைக்கு உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர், தனித்தனி மருத்துவர்கள், இங்கே இருந்துக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை எடுத்தாலே போதும், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர் என்ற நிலை வந்த போதும் கூட இன்னமும் மக்களிடையே மருத்துவ விழிப்புணர்வு என்பது வளரவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அதுதான் வாதம். ஒரு சொல்லுவார்ல, எல்லா வசதியும் இருக்குது சார் இந்தியாவில். இன்றைக்கி எனக்கு தெரிந்தவரை உலக நாடுகளிலே மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு இந்தியா. மிக குறைந்த கட்டணம், மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு, மிகச்சிறந்த மருத்துவர்கள், எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. மருத்துவத்துறை நன்றாக வளர்ந்திருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லுவார்ல, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுபோல இவ்வளவு வசதிகள் இருந்தும் மருத்துவத்துறை இவ்வளவு வளர்ந்திருந்தும் மக்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. நான் மருத்துவம் சார்ந்து ஒன்றும் பேசலை, காரணம் நான் மருத்துவம் இல்லை, டாக்டர் கிடையாது. நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மருத்துவத்தோடு தொடர்புடையது. எத்தனை பேர் டூ வீலரில் வந்து இங்கே கை தூக்குங்க? இருசக்கர வாகனத்தில் டூ வீலரில் வந்த நீங்கள் எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்தீங்க? ஏன் கை குறையுது? ஹெல்மெட் போடணுங்கிறது ஒரு மருத்துவ விழிப்புணர்வா இல்லையா? இங்கே ஆர்த்தோ டாக்டர் ஜெயகிஷ் இருக்க, கேட்டு பாருங்கள். தலைக்காயம் ஏற்படாமல் இருந்தால் அவன் உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்மெட்டு போடாமல் அடிபட்டு
இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண மருத்துவ விழிப்புணர்வு தான் இது. சாதாரண மருத்துவ விழிப்புணர்வு தான். போகிறோம் சார். ஏன் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த ஹெல்மெட் விஷயத்தை சொல்கிறோம்னா, எடுத்தவொடனே அவசரம், பறக்கிறான் 90, 100, 120ன்னு போகிறான், கடைசியில் 108 திரும்பி வர்றான். ஒரு கவிஞன் சொன்னான், யமஹாவுக்கும் ஹோண்டாவுக்கும் போட்டி, கவிதை எழுதினான். யமஹாவுக்கும் ஹோண்டாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதினான். அந்த அளவுக்கு இது ஒரு சாதாரண விழிப்புணர்வு, சாதாரண தெரிய வேண்டிய விஷயம். இங்கே இருக்கிறதுல அந்த காலத்தில் தூரங்களை நடந்து கடந்தோம். எல்லாரும் என்ன பண்ணோம், எங்கள் கிராமத்துலேருந்து நம்ம ஸ்கூல் பள்ளிக்கூடம் வரணும்னு சொன்னால் 3 கிலோமீட்டர் நடந்து தான் வந்தேன். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நடந்து வந்தோம். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பழைய சைக்கிள் எங்கள் அண்ணன்ட்டேருந்து கிடச்சிது. அதை வச்சு தான் வந்தோம். இப்போ சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிளை வச்சே நிறைய விஷயம் சொல்லலாம். எங்கள் கிராமத்தில் ரேலின்னு ஒரு பச்சை கலர் சைக்கிள் இங்கே இருக்கிற ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும். ஃபோக்ஸ்லாம் அப்படியே பலன்னு மின்னும். உள்ளார பூலாம் சுற்றிருப்பான், மஞ்சள் கலரில் பூ சுற்றிருப்பான் அந்த குடத்தில். ஏன் சுற்றிருக்கான்னு அவனும் சொன்னதில்லை, நாங்களும் கேட்டதில்லை. அந்த சைக்கிள் யார் எங்கள் கிராமத்தில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். நாங்கள்லாம் சைக்கிளுங்கிற பேரில் ஏதோ ஒரு டயர் டியூப் ரிம்மை வச்சு தட்டிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் கிராமம் எப்படி மாறிப்போச்சு, சைக்கிளை வாங்கி யார் வீட்டுக்குள்ளார போட்டு மிதிக்கிறானோ அவன் தான் பணக்காரன்னு மாறிப்போச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. எப்படி இருந்தால் நாம் இப்படி ஆகிட்டோம்? எல்லாம் ஒரு உடற்பயிற்சிங்கிறது. இப்போ எல்லாம் டாக்டரை போய் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, டெய்லி நடங்க, டெய்லி குறைந்தபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் 40 நிமிஷம் நடங்கன்னு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்கல்ல. எத்தனை பேர் நடக்கிறோம்? வாக்கிங் போகிறோம். பெஸ்ட்டு எக்ஸசைஸுங்கிறது வாக்கிங். குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் நடக்கிறோம் சார். நாக்கு தள்ள காலையில் நடந்து போய் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முக்கு கடையில் 3 மெதுவடை வாங்கி சாப்பிட்டான். கால நேரத்தில் வெறும் வயிற்றில் வடை சாப்பிட்றே, நான் இதுக்கு போய் நீ எதுக்கையா வாக்கிங் வந்தேன்னு கேட்டால், நான் வாக்கிங் வர்றதே வடை சாப்பிட்றதுக்கு தாங்கிறான். இப்படி இருக்கு நிலைமை. இது ஒரு விழிப்புணர்வு வேணாமா? நான் இன்னொன்று சொல்லட்டுமா? பேப்பர் கப்பில் டீ குடிக்காதீங்க, சூடான பானம் மருந்தாதீங்கன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதுவும் சமீபத்திய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் கப்பில் டீ காஃபி சூடாக குடிக்கும்போது அதில் உள்ள மெழுகு உருகி உடல் உபாதையை, வயிற்று உபாதையை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சொல்ல போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. எத்தனை பேர் மதிக்கிறோம்? பேப்பர் கப்பில் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சிகரெட் பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது நாம் சொல்லலை, சிகரெட்டே சொல்லுது. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அதிலேயே பிரிண்ட் பண்ணியிருக்கான். எத்தனை பேர் அதை மதிக்கிறோம்? சார், இப்போ டாக்டர் சொன்னார், டாக்டர் ராஜ் திலக் தான் சொன்னார், சிகரெட்டு புகைப்பவனுக்கு மட்டும் அது பிரச்சனை இல்லை, அவன் அருகில் யார் நிற்கிறானோ, இவன் பிடிப்பதனால், சிகரெட் புகைப்பதனால் என்ன தீங்கை அனுபவிக்கிறானோ அதே அளவு தீங்கு பக்கத்தில் இருப்பவனுக்கும் போய் சேர்கிறதுங்கிறாரு. தானும் கட்டு பக்கத்தில் இருக்கிற கிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சிகரெட் பிடிக்கிறான்னு சொன்னால், இதுதான் குறைந்தபட்ச மருத்துவ விழிப்புணர்வு வேணுங்கிறது. ஒரு நோயாளி எப்பொழுது 100% நோயிலிருந்து விடுபடலாம்? ஒரு சின்ன கேள்வியை வைங்க. என்ன சொல்கிறாரு? நோயாளி எப்பொழுது நோயிலிருந்து விடுபடலாம்? நோயாளியின் தன்னம்பிக்கை, மருத்துவரின் அணுகுமுறை, மருந்தின் நோய் தீர்க்கும் தன்மை, மருந்தை நோயாளிக்கு கொடுப்பவன். இது 4ஆக பிரிச்சுக்கிட்டார். இது திருவள்ளுவர் சொல்கிறார், உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பாலே நாட்கூற்றே மருந்து, அப்பால் நாட்கூற்றே மருந்துங்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உணவே மருந்துங்கிறோம். உணவே மருந்துன்னு சொல்கிறோம்ல, நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு டாக்டர் பவகரன் சொன்னார்னு நினைக்கிறேன். பக்கெட் பிரியாணி, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது யார் சொன்னீங்கன்னு சரியாக பார்க்கல. உணவே மருந்துன்னு சொல்கிறோம்ல, 70% நோய்கள் வருவதற்கு காரணம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான். திட உணவாக இருந்தாலும் சரி, திரவ உணவாக இருந்தாலும் சரி, சரியான உணவில்லை என்று சொன்னால் நோயில்தான் முடிகிறது. எளிதாக செரிக்கக்கூடிய உணவு வகைகள் எந்த தொந்தரவும் செய்யாது. ஆவியில் வெந்த உணவை சாப்பிடுங்கள், இதுதானே மருத்துவர்கள் சொல்கிறது. ஆவியில் வெந்த உணவை சாப்பிட்டால் ஆவியாகாமல் தடுக்கலாம் நீ, அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம்? என்ன சாப்பிட்றோம்?
மருந்தனவே வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னார் திருவள்ளுவர். ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், முன்னது சாப்பிட்டது செரித்த பிறகு அடுத்த வேலை சாப்பிடுங்கிறார். எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? எத்தனை பேர் செரித்து சாப்பிட்றோம்? ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இன்னும் மருத்துவர் கிடையாது. மருத்துவம் தொடர்பான செய்திகள் சொல்வதற்கு 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை இப்போ சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுது? பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். பழைய சோறு சாப்பிடுங்க, 90% குடல் நோய்களிலிருந்து வயிற்று நோய்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம்னு சொல்கிறோம். எத்தனை பேர் பழைய சோறு சாப்பிட்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். கதர்றார் டாக்டர் சிவராமன், சிவராமன் எங்கள் நெருங்கிய நண்பர், ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லுகிறார், பழைய சோறு சாப்பிடுங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறாரு. யாரும் கேட்கல. ஒருத்தன் கேட்டான், சார் பழைய சோறு .comனு ஒரு கம்பெனி ஆரம்பித்தான். பழைய சோறு .com நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், ஏன்னா நம்ம எல்லாமே கூகுள் தானே. பழைய சோறு .comனு ஆரம்பித்தான். உள்ளே போய் பார்த்தா சிங்கிள் அப்படின்னா 80 ரூபா காட்டுது, டபுள்னா 150 ரூபா காட்டுது, 10 ரூபா டிஸ்கவுண்ட்டு. காம்போன்னு சொன்னால் 4 பேர் சாப்பிட்லாம், 250 ரூபா காட்டுது. ஆர்டர் பண்ணால் மறுநாள் காலையில் ஒரு மண் கலயத்தில் பழைய சோறு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தை பேக் பண்ணி நமக்கு அனுப்புகிறான். யாரோ நாம் பாரம்பரியமாக வழக்கமாக செய்து கொண்டிருந்த விஷயத்தை ஒரு நிறுவனம் இன்றைக்கு எடுத்து செய்கிறது என்று சொன்னால், நான் தான் சொல்கிறேன், குறைந்தபட்ச மருத்துவ ஐசியூன்னு சொல்கிறோம்ல சார், இது அவசியம் சொல்லணும் சார். இன்டென்சிவ் கேர் யூனிட். ஒரு நோயாளி அடிபட்டு படுத்திருக்கான், ஐசியூவில் இருக்கான், எல்லாம் என்ன போட்டி போடுவான், என் மாமன் என் மாப்பிள்ளை நான் போய் பார்க்கணும்பா. ஐசியூக்குள்ளார யாருமே அனுமதிக்க கூடாதுங்கிறது தானே டாக்டர்கள் சொன்ன சாதாரண எளிய விதி. எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம் அதை? எத்தனை பேர்? நான் கேட்குறேன், இந்த ஐசியூவில் போய் பார்த்து அவன் மல்லாக்க கிடக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, அவனை நீ பார்த்து என்ன பண்ண போகிற? இல்லை பார்க்கலன்னா கோச்சுப்பாயோ, அவன் உயிரோடு வந்து தானே அவங்ககிட்ட கோச்சிக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணும். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போய் நோயாளிகளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பது கூட ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான் என்று சொல்லி, இன்னும் நாம் அடையக்கூடிய விழிப்புணர்வுகள் நிறைய இருக்கிறது. அதை இங்கு உள்ள மருத்துவர்கள் மூலமாகவும் இங்கு உள்ள விளம்பரங்களை பார்த்து நீங்கள் அந்தந்த மருத்துவமனையில் சென்று தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.